மகாபாரத சீரீஸ்ல இன்னைக்கு 11வது எபிசோட்ல இருக்கும். பாண்டவர்கள் இப்ப மொத்தம் 5 பேர் இருக்காங்க, கௌரவர்கள் 101 பேர் இருக்காங்க. பாண்டு ஒரு நாள் மாதிரி கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் போது தன்னோட உயிரை விட்டுடுறாரு. ஏன்னா கிமுது முனிவரால் இவர் ஆல்ரெடி சபிக்கப்பட்டிருக்காருல்ல. மாதிரிக்கு என்னன்னா, என்னாலதான் என்னுடைய கணவர் இறந்துட்டாருங்கிற கவலையில அவங்களும் தீயில குதிச்சு இறந்து போயிடுறாங்க. இப்ப குந்தி தன்னுடைய 5 மகன்களையும் கூட்டிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு போறாங்க. அங்க திருதராஷ்டிரர் ராஜாவும் பீஷ்மரும் ரொம்ப சந்தோஷமா இவங்களை வரவேற்கிறாங்க. பாண்டவர்களும் கௌரவர்களும் குருகுலத்துல படிக்க விடுறாங்க. அங்க இவருடைய டீச்சர், அதாவது குருநாதர் யாருன்னா கிருபாச்சாரியர். கிருபாச்சாரியர் வெறும் குரு மட்டும் கிடையாதுங்க, அவருக்கு ஹஸ்தினாபுரம் மினிஸ்ட்ரியில வேலை இருக்கு. ஒரு நாள் திருதராஷ்டிரனுக்கு சில சிந்தனைகள் என்னன்னா, எனக்கு அப்புறமா துரியோதனன் தான் இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறேன், இது நடக்குமோ இல்லையோ. ஏன்னா பாண்டு அபிஷியலி பட்டாபிஷேகம் பண்ண ஒரு அரசர். பாண்டு இந்த எதுவுமே எனக்கு பதவி வேண்டான்னு பீஷ்மர் கிட்ட ஒப்படைச்சிட்டு போகும்போது திருதராஷ்டிரர் ராஜாவா மாறிட்டாரு. அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கல. குருவம்சத்துடைய மூத்த இளவரசன் பார்த்தாலும் அது யுதிஷ்டன். அப்போ கிருபாச்சாரியரை கூப்பிட்டு யுதிஷ்டன் எப்படின்னு கேட்கும்போது, வேத கலைகளை ரொம்ப சீக்கிரமா கத்துக்கொள்றான், ரொம்ப அறிவாற்றல் மிக்க ஒருத்தனா இருக்கான்னு கேட்கும்போது திருதராஷ்டிரருக்கு மேலும் கவலையை கொடுக்குது. ஓகே, இவங்களுடைய படனத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி கிருபாச்சாரியருக்கு மினிஸ்ட்ரியில் இருக்கிற வேலையை அதிகப்படுத்திடுறாரு. அப்ப அவரால் பாடசாலைக்கு போக முடியல கண்டினியூஸா. கல்வி கொஞ்சம் தடையாகுது. இது பீஷ்மருக்கு தெரிய வருது. என்னன்னா பசங்களுடைய கல்விதான் முதன்மை. அதனால கிருபாச்சாரியருக்கு 2 வேலை இருக்கிறதால அவருக்கு மினிஸ்ட்ரியும் பார்த்துக்கணும், கல்வியும் பார்க்க முடியல. ஒரு புதிய குருநாதர் வேணும்னு பீஷ்மர் தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த வேளையில யாரு வராருன்னா, வேதவியாசர் ஹஸ்தினாபுரத்துக்கு வராரு. ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து தன்னுடைய தாயான சத்யாவதியையும் திருதராஷ்டிரனுடைய பாண்டுவுடைய தாயான அம்பாலிகாவையும் கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அவங்க கிட்ட சொல்றாங்க, இனி வருங்காலத்துல எக்கச்சக்கமான துயர சம்பவங்கள் இந்த நாட்டில் நடக்க போகுது, அது எதையுமே நீங்க பார்த்து கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போயிடுறாரு.